Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் கம்பெனியோட ஆடியோ ஐஸ் போர்டை பற்றின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ டெஸ்டிங் எல்லாமே பார்க்க போகிறோம். ஆகவே இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்துங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமலும் போகலாம். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு 3Tech சேனல், என்னோட நேம் சக்தி. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் கம்பெனியை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். கம்பெனியை பற்றின இல்லை, இந்த போர்டை பற்றின. ஓகே, இந்த போர்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் கம்பெனியோட. டார்கெட் கம்பெனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் ஆம்பிளிஃபயர் அண்டு ஹோம் தேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, அந்த கம்பெனிலேருந்து நம்ம ஒரு போர்டு வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக வாங்குது. ஓகே, இந்த போர்டை பற்றி இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இந்த போர்டு கூட என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசியை கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்லைடும் அண்டு 2 ஸ்க்ரூவும் அண்டு வந்து ஸ்டிப் ஒயரும் கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்க மொத்தமாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஐசியை கவர் பண்ணுறதுக்கான பிளேடு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே டு ஐசியை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டிப் ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிப் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளேவில் கனெக்ட் பண்ணோம். அதில் ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஐசியை பற்றின பார்த்துடலாம். ஐசி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஐசி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்குது அண்டு எல்லாமே எஸ்எம்டி வச்சு போட்டு தள்ளியிருக்காங்க. ஐசி போர்டை பார்த்திங்கன்னா ஒரு அரடி ஸ்கேல் பெருசு தான் இருக்குது, ஆனால் ஃபுல்லாகவுமே எஸ்எம்டி கம்பனன்ட்ஸ் வச்சு வரைஞ்சி தள்ளியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து மற்றது என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா 4 சேனலுக்கு ஒரு ஐசியும் அண்டு கெப்பாசிட்ரு 5 வோல்ட் ரெகுலேட்டரிங் ஐசி அண்டு ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கு ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு சாக்கெட் பின்னு அண்டு ஆடியோ அவுட்புட்டு 4 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்சி சாக்கெட் இருக்குது, அதுதான் வந்து 4 அவுட்புட்டு. அண்டு ஐசி நம்பர் பார்த்திங்கன்னா ஒய்டி ஃபார்மேட்டில் வந்து 7388 ஐசி கொடுத்துருக்காங்க. இந்த ஐசி வந்து பேசிக்காக வந்து 12 வோல்ட்டு அண்டு 4 சேனல் வரக்கூடியது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்டு அந்த ஐசியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு கூடவே மற்றபடி பார்த்திங்கன்னா ரெகுலேட்டிங் ஐசி அந்த பின்னு எஸ்எம்டி கம்பனன்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ போர்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. அண்டு எஃப்எம் ஏரியல் கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. அண்டு ஐசியை கவர் பண்ணுறதுக்கு பிளேடு கொடுத்தது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா இதில் வந்து ஐசி வந்து சின்னதாக இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கும். அந்த ஐசி நம்ம ஸ்க்ரூ போட்டு கூட டைட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு இதாக இருக்கும். இந்த பிளேடு கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே பற்றின செக்ஷனை பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து நம்ம அந்த ஸ்டிப்பு வேறு கனெக்ட் பண்ணோம். டிஸ்பிளே டு ஐசி டு இந்த ஸ்டிப்பு வேறு கனெக்ட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இந்த டிஸ்பிளேலாம் பார்த்திங்கன்னா வந்து மேல் பின் இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ளக் டைப்பில் இருக்கும், மேல் பின் வச்சுருப்பாங்க. அண்டு டைசோனிக் கம்பெனியோட ஒரு டிஸ்பிளே இருக்கும், அதுலேயும் மேல் பின்னு தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஃப்ளக்கும், அதாவது பார்த்திங்கன்னா இதில் மேல் ஃப்ளக் இருக்கும் அண்டு இன்னும் அந்த செட்டோட அடிப்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஃப்ளக் இருக்கும். ஃபீமேல் ஃப்ளக் வந்து இது வந்து அந்த டிஸ்பிளே வந்து இதில் மாற்ற மாதிரி இருக்கும், அது வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். ஆனால் இந்த ஸ்டிப்பை வந்து எதில் கனெக்ட் பண்ணணும்னா இந்த ஃபீமேல் ஃப்ளக்கை உள்ள எடுத்திங்கன்னா உள்ள பேக் சைடு வந்து இந்த ஸ்டிப்பு சொல்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம இந்த ஸ்டிப்பை சொருவி இதை வந்து நம்ம அந்த ஃபீமேல் ஃப்ளக்கில் சொருவிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து மேல் ஃப்ளக் இருக்கும், செட்டுவில் வந்து ஃபீமேல் ஃப்ளக் இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்டிப்பை அதில் சொருவிடணும். வேறு ஒரு செட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஃப்ளக் டைப் இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா இதுவும் டிஸ்பிளே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஃப்ளக்கு இந்த டிஸ்பிளேவில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இதுமாரி இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக அந்த ஸ்டிப்பு வேறு சொருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்படி வந்தாலும் சமாளிச்சிக்கலாம், அப்படி வந்தாலும் சமாளிச்சிக்கலாம். அதாவது இது ஒரு கொஞ்சம் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அதாவது கொஞ்சம் நம்ம பார்த்து பத்திரமா கட்டி அந்த பின்னை லாக் பண்ணணும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம்னா ஐசியை பற்றின பார்க்கலாம். ஐசி போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வகையான இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஹீட்ஸிங் கொடுத்துருப்பாங்க. ஹீட்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி பேக்கேஸ் மாரியே கொடுத்துருப்பாங்க, அந்த பாடியோட பேக்கில் உள்ள கேஸ் மாரியே கொடுத்துருப்பாங்க இந்த ஹீட்ஸிங்க்கு. இதில் வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளக் டைப் பண்ணுறது, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஹோல் பண்ணிருக்காங்களே இந்த ஆர்சி சாக்கெட்டு வரதுக்கு அண்டு அந்த ஸ்பீக்கர் சாக்கெட்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃப்ளக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக உட்காராது. கரெக்டாக உட்காரனாலும் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஹீட்ஸிங்கு. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எந்தெந்த கம்பெனி மாடலில் வாங்குகிறோமோ அந்தந்த கம்பெனி மாடலுக்கான போர்டு வந்து நம்ம வாங்கிக்க வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா சோனி வந்து நம்ம டார்கெட் போர்டுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட் ஆகலை, ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளக் இருக்குது அண்டு ஃப்ளக்கு வந்து கொஞ்சம் மேலேயும் இருக்குது, இது கீழே இருக்குது, அதனால் வந்து அது செட் ஆகாது. அதே இந்த கீழே உள்ளது பார்த்திங்கன்னா டைசோனிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக உட்காருது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஹோலும் அந்த ஹோலும் ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹோலும் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக உட்காருது. அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐசியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு எடுத்து வச்சுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா அது வந்து சும்மா ஒரு நார்மலான செட்டு, அதில் உள்ள ஹீட்ஸிங் எடுத்து வச்சுருக்கோம், அதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்காருது. அதாவது பார்த்திங்கன்னா வீடியோ மற்றபடி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உட்காராது. நம்ம இந்தமாரி சாதாரண ஒரு இதில் வச்சோம்னா கரெக்டாக உட்காரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஐஸில் ஹீட் சிங்கை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த
பாடியோட ஹீட் சிங்கில் நம்ம இந்த ஐசியை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க் கனெக்டரு. ஹீட் சிங்க் கனெக்ட் பண்ணுறதுலாம் பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ஆர்சி சாக்கெட்டில் இருக்குல்ல, ஆர்சி சாக்கெட்டில் ஒரு ஸ்க்ரூ போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து ஐசியை கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த இந்த ஸ்லேடையும் அந்த ஸ்க்ரூவையும் போட்டு நம்ம இந்த ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லேடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மடிச்சிருப்பாங்க, அது வந்து மேலே வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்தமாரி கனெக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபிட் ஆகிடும். ஓகே, நம்ம எப்போதுமே வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுனால கொஞ்சம் பின்ன தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும், ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்டிப் ஒயரையும் அண்டு ஸ்பீக்கர் சாக்கெட்டையும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ளக் ஒயர் இது, ஸ்பீக்கர் ஃப்ளக் ஒயரை தான் நான் ஸ்பீக்கர் சாக்கெட்டுங்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஸ்டிப் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிப் ஒயர் வந்து எல்லா போர்ட்லேயும் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து நமக்கு கொஞ்சம் சாத்தியப்படாது ஒன்று. நம்ம எப்போதுமே அந்த வந்து பின்னு வந்து அது சில்வர் கலர் பின்னு இருக்கும், அது கீழே இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃப்ளக் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்தமாரி நம்ம அந்த ஐசி புள்ளி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்டு அதே சேம் மாடலில் நம்ம டிஸ்பிளேலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஸ்பீக்கர் ஃப்ளக்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு 3 ஒயர் இருக்கும். ஸ்பீக்கர் ஃப்ளக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, எல்லோ, பிளாக்கு 3 ஒயர் இருக்கும். இந்த 3 ஒயர் தான் மெயினு. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து 3 ஒயரில் வந்து 2 பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். நெகட்டிவ்னால் கிரவுண்டு, 2 பாசிட்டிவ், ஒரு கிரவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒயர் வந்து கீ, அதாவது வண்டி சாவி கனெக்ட் பண்ணுவாங்களா அந்த ஒயரு, சகப்பு ஒயர் வந்து பேட்டரியிலேருந்து வர ஒயரு, கருப்பு ஒயர் வந்து நமக்கு கிரவுண்ட் ஒயரு. இது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்தமாரி இப்படி டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு புரியலாம். இருந்தாலும் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். மஞ்சள் ஒயரையும் சகப்பு ஒயரையும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டு 12 வால்ட்டில் கொடுத்துடணும். கருப்பு ஒயரை வந்து நம்ம கிரவுண்டில் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஆன் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா செட்டு சூப்பராக ஆன் ஆகிட்டு எந்த பக்கும் இல்லை, எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் சூப்பராக ஆன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சப்வூஃபரும் ஒரு 3 இன்ச் 3 வாட் ஸ்பீக்கரும் நம்ம எடுத்துருக்கோம். இதை வச்சா நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். 2 ஸ்பீக்கரை, ஒரு ஸ்பீக்கரை ரியர்லேயும் ஒரு ஸ்பீக்கரை ஃப்ரண்ட்லேயும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்டு ஆடியோ இன்புட்டுக்கு வந்து நான் ஃபோன் யூஸ் பண்ணி இன்புட் கொடுத்துக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வாய்ஸுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே நைஸாக சூப்பராகவே இருக்குது, எந்த ஒரு இஷ்யூஸும் சொல்ல முடியாது. அது தொடர்ந்து நம்ம பேஸ் ட்ரிப்லையும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம்.